நாம் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்கிற தேவன். எல்லா சூழ்நிலையும் நாம் எதை குறித்தும் கலங்காதபடி பயப்படாதபடி அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து தாங்கி வழி நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் எஸ்தர் ஜெபக்குழுவுக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் எத்தனை பெரியவர்! அனாதி திட்டம், தீர்மானம், அதன்படிதான் அவங்க நம்ம ஒவ்வொருவரையும் இந்த குழுவுல கொண்டு இணைச்சிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில அத வருடம் தேதி முதல் கொண்டு என் தேவன் எப்படி கொண்டு வந்தாங்க, அதற்கு முன்னாடி என்ன பேசினாங்க, உண்மையில அவர் அனாதி திட்டம் அவங்க இப்படி பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நம்ம அதை சிந்தித்து பார்க்கும்போது உண்மையில என் தேவன் உலகத்தையும் மண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் நம்ம ஒரு அற்பமான ஒரு ஆத்மாவா இருந்தாலும் அவர் சமூகத்தின்பாக அவர் ஒவ்வொரு சின்ன ஆத்மாவுக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு ஆஸ் பர் த பிளான் அவங்க கொண்டு வர்றாங்க. அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளால கிரகிக்க முடியல. என் தேவன் பெரியவர். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பில் ஒருவனையும் காணேன். எதுக்காக ஒவ்வொரு தடவையும் நான் அந்த மெசேஜ் கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிறார் சொல்லும் போது, கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அவருடைய உள்ள ஆத்துமாக்களுக்காக ஏங்குகிறது. அவரோடு கூட உறவாட சீஷர்களை எதற்காக தெரிந்து கொண்டாங்க? தம்மோடு இருக்கவும். தட் இஸ் த மெயின் திங். இப்ப நம்ம எஸ்தர் ஜெபக்குள்ள கர்த்தர் கொண்டிருக்காருன்னா 2 மணி நேரம் ஒரு சமூகத்துல இருக்கிறோம்னா எதுக்காகனா என் பிள்ளை என் கூட இருக்கணும். எத்தனை மேலான பாக்கியம் இல்ல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் பிள்ளை என் கூட இருக்கணும். என் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு ரொம்ப எதிர்பார்க்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு நாம் மாத்திரம் இல்ல, நம்ம போல நிறைய ஆத்துமாக்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் தம்மோடு இருக்கணும்னு விரும்புறாங்க. அதுக்காக தான் திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடி ஒரு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். பென்யமீன் கோத்திரம், கீசின் குமாரன், சிறிய குடும்பம். அந்த குடும்பத்துல கர்த்தர் இஸ்ரவேல்ல முதல் ராஜாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை பெருக பண்ணினார். சின்னவன் 1000 பெருக பண்ணினார். ஒரு இடத்துல அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அந்த மிருகங்களை அழிக்காததுனாலே அவன் செய்த பாவத்தினால அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஆனாலும் அவனுடைய பேர் இஸ்ரவேலின் முதல் ராஜா என்பதுதான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி எந்த சிறியவனாய் இருந்தாலும், இப்ப தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டா அவன் குடும்பத்துல ரொம்ப சின்னவன், கடைசி மகன். அவனை ஆடு மேய்க்கிற ஒரு இடத்துல இருந்தா கூட என் தேவன் அவனை அற்புதமாய் பாதுகாத்தார். கரடிகள் மத்தியில், சிங்கங்கள் நடுவிலும் பாதுகாத்ததோடு மாத்திரமல்ல, அவனை துதிக்கும்படியாக உள்ளத்தை ஏவி 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 அவன் தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருந்தான். அவரோடு பேசி கொண்டிருந்தான். துதித்து ஆராதித்து அவன் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் நிரம்பி இருந்தது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் நிரம்பி இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அதனால நம்முடைய இருதயத்திலே பாரங்களோ, சஞ்சலங்களோ, கவலைகளோ வராதபடிக்கு அதற்கு எதிர்த்து நின்று எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 24:17.
இது எந்த சம்பவம்னு சொன்னா, ஆபிரகாம் எலியேசரை தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் போது அந்த ரெபேக்காள் எதிர்கொண்டு வருகிற ரெபேக்காளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறா. அவன் என்ன பண்றா, சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். உள்ளத்துல கர்த்தர் கிரியை செய்யலன்னா அந்த செயல் அவளுக்கு வெளிப்பட்டிருக்காது. எலியேசருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த ரெபேக்காளை கோடா கோடியாய் பெருகும்படி வாழ்த்தி அனுப்புனாங்க. அனுப்புனதோடு மாத்திரமல்ல, அவள் அங்கேயும் போய் கோடா கோடியாய் பெருகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவளோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாமிடத்தில் அந்த 3 தேவ தூதர்களும் வரும்போது, அப்பொழுது ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து அத அப்பங்களாக சுடும்படி சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு உடனே சாராள் கீழ்ப்படிந்து தீவிரமாய் அந்த காரியத்தை செய்யும்படி 3 படி மாவை எடுத்து, வேலைக்காரங்க இருப்பாங்கதான், இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அவளுடைய வார்த்தை தீவிரமாய் புறப்பட்டு சென்றது. ஆபிரகாம் தீவிரமாய் செயல்படும்படி சொல்லும் போது அந்த காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவளாய் தேவனுக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படுதலோடு அர்ப்பணிப்போடு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். 3 படி மெல்லிய மாவு, அது மாத்திரமல்ல, ஒரு கொழுத்த கன்று, அதையும் கொண்டு வந்து சீக்கிரமாய் சமைத்து அந்த தூதர்களுக்கு பணிபடை செய்தார்கள். கர்த்தருடைய தூதர்கள் அவர்களை தேடி வந்த போது. லாபானுடைய விஷயத்துல ஆதியாகமம் 19:22, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றாள். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஆமென், ஆமென். லாபானை காப்பாற்றும்படி, அந்த குடும்பத்தாரை காப்பாற்றும்படி ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, வெளியே வர்றதுக்கு அவங்க தாமதித்து கொண்டிருந்தார்கள்னு போட்டுருக்கு. கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் 15ஆம் வசனம், அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்து, நீ உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல அவங்க தவறான பாதையில செல்லும் போது கர்த்தர் ஒரு சின்ன நெருக்கம், சின்ன ஒரு காரியங்களை கொண்டு வந்து ஒரு தட்டினாலும் அந்த ஆபத்துல இருந்து விலைக்கு மீட்பதற்கு அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். அதை மாத்திரம் நம்ம கர்த்தருடைய தூதனை நேரிலே கண்ணுல காண முடியாட்டாலும் அவருடைய செயல்கள் நம்மளுடைய குடும்பங்களிலே இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, இந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நடக்குது. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னாங்கன்னா, இல்லப்பா நாங்க இப்படி செய்யறோமே, நாங்க இப்படி இருக்கிறோமே, ஈஸியா இருக்குது, எல்லாம் வாழ்க்கையில குவிக் ஈஸி, அததான் எல்லாரும் விரும்புறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது, என்ன காரியமா இருந்தாலும் சரி, காரியத்தை சொல்லும் போது அந்த காரியத்துக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்தவர்களாய், அதான் எதுக்காக சொல்றாங்க, அழிவு, நாசம். இப்போ அக்கினிக்கு இரையாக அந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, உன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்து, அவங்களுக்கு நல்ல
ஜாமக்காரனாயிரு, காவலாளனாயிரு என்று அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எப்போ? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. தண்ணீர் இல்லாத குழியில் உன்னுடனே அடைபட்டு இருக்கிறவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்வேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை நோக்கி நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கண்ணீரோடு பாரத்தோடு, அப்பா ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா, ரட்சித்திருங்கப்பா, ஒருத்தரும் நரகத்துக்கு போக கூடாதபடிக்கு ரட்சித்திருங்கப்பான்னு நம்ம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது நிச்சயமாகவே நம்ம மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நம்ம இருக்கிற அந்த பட்டணத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்க அவர் போதுமானவர். அவரால முடியும். ஆனா ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை, ஜெபம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேனே. அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. எத்தனை வார்த்தை நம்ம பேசுறோம். சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிள்ளைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. கர்த்தர் நாம மகிமைப்படுகிறாங்க. கர்த்தர் எப்படியாய் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தீவிரமாய் வந்து செயல்படுகிற நேரத்திலே வந்திருக்கிறோம். கடைசி நேரம், கடைசி மணித்துளி, அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், தியானிக்கிறோம். அப்பா எனக்கு இந்த வார்த்தைகள்ல கீழ்ப்படுதல தாங்க, இந்த வார்த்தைக்கு நான் முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே அந்த வார்த்தையை மறந்தவர்களாக பல காரியங்கள் நம்மை அந்த வார்த்தையை விட்டு நம்மளை தூரப்படுத்தி விடுகிறது. இதற்கு ஆண்டவரோடு நாம் ஒட்டி கொள்வதுதான் சிறந்த வழி. தம்மோடு இருக்க நம்மை தெரிந்து கொண்டாங்களே, அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு எங்களை வைத்துக் கொள்ளுங்க, உங்களோடு நாங்கள் செயல்பட வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். ஆமென், ஆமென். மோசே பார்வோனிடத்துல போய் கெஞ்சுகிறான். ஒவ்வொரு தடவையும் போகும்போது ரொம்ப அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி அனுப்புறானாலும் அந்த வார்த்தைகளை தேவனிடத்துல போய் அறிக்கை செய்யறான். ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நான் என்ன செய்வேன்? நம்ம ஒவ்வொருடைய அனுதின வாழ்க்கையிலும் அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், உடையும்படியான வார்த்தைகள், நொறுக்கப்படுமான வார்த்தைகள் கேட்கிறோம். ஆனாலும் மோசே தேவ சமூகத்திலே அனுதினமும் காத்திருக்கிறவனாய், இந்த மோசையை குறித்து பார்க்கும்போது 4 முறை தேவ சமூகத்திலே 4 முறை 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து, விழுந்து கிடக்கும் போது அவருடைய முகத்தின் பிரகாசம் அவனுக்குள் வந்தது. அவருடைய சமூகத்துல வரும்போது அவர் வெறுமனே ஒரு நாளும் விடுறதே இல்லை. அவருடைய முகத்தின் பிரகாசம் அவனுக்குள் வருவதோடு மாத்திரம் இல்ல, மற்ற மக்கள் அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இது பார்வோனுக்கு இவனுடைய ஏதோ ஒரு மனுஷன் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது தேவன் என்ன பேசுறாரு, இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமும் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். துரத்தி விட்டதுதான் அவங்க அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியான ஒரு சூழ்நிலைமை வந்தது. கர்த்தர் தெளிவா சொல்றாங்க, ஒரு வயது பழுதற்ற ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த ஆட்டை எப்படி புசிக்கணும்? புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மிகவும் தீவிரப்படுத்தி செயல்படுத்துகிறவரா இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த பஸ்கா இதோடு போகல, இன்றைக்கு வரைக்கும் அந்த பஸ்காவை ஆசரிக்கும் நாளை நினைவு கூறும்படி, அந்த காரியங்களை நினைவு கூறும்படிதான் கர்த்தர் நமக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது யோசுவா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் தன் கையை நீட்டின உடனே யோசுவா தன் கைய படிமா. அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆயி பட்டணம். அப்போ அவன் யோசுவா, இப்ப மோசைக்கு அடுத்தது யோசுவா எழும்பி என்ன பண்றான்? தன் கையை நீட்டினா உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். யோசுவாவை கர்த்தர் வல்லமையாய கரங்களில் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் யோசுவாவோடு பேசி இன்னென்ன காரியம் இப்படி செய்யணும்னு சொல்லி அவன் கை நீட்டுன்னு சொல்லும் போது அவனுடைய கை நீட்டப்பட்டதுனால அந்த ஆயி பட்டணம் தீ கொளுத்தப்பட்டது. ஆயின் மனுஷன் பின்னிட்டு பார்த்த போது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தின் புகை எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதுக்கு அவர்கள் இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்திலே ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். யோசுவாவை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். இந்த யோசுவாவின் காரியத்தை பார்க்கும்போது அவன் மோசையோடு உண்மை உத்தமமாய் பணி செய்தவன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன், கர்த்தருடைய வல்லமையை சுதந்திரித்துக் கொண்டவன். கர்த்தருடைய மகிமை மோசே மலைக்கு போகும்போது திரும்பி வரும்போது கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் அவருக்கு கண்களை திறந்து வைத்திருந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இது நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 48வது வசனம். அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையில் கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். ஆமென், ஆமென், ஆமென். இந்த சீகம் துருக்கத்து மனுஷருக்கு விரோதமாக அபிமெலேக்கு போகும்போது அவன் செய்த காரியம், ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருக்கிற ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்குக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேர் சீகேம் துர்க்கத்து மனுஷர் எல்லாரும் செத்து போனார்கள். இந்த ராஜாக்களின் காலத்தில் யுத்தங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர். அவர் போக சொல்லுவாரு, அனுப்புவாங்க. ஆனா அந்த யுத்தங்களை நடப்பிக்கிறவர் தேவன். அதனாலதான் அவங்க அதுல ஜெயத்தை காண முடிஞ்சது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 102 2வது வசனம். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். தாவீது, இந்த தீவிரங்கிற வார்த்தை தாவீதின் வாழ்க்கையில நிறைய
தீவிரமாய் பதில் கொடுத்தார், தீவிரமாய் உத்தரவு அருளி செய்தார். பல நேரங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட உறவாடி அவனுடைய காரியங்களை மேற்கொண்டு கொண்டபடியினால் அவன் பல கஷ்டங்களின் வழியாக சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளால, சொந்த பிள்ளைங்களால பாடுகளும் துன்பங்களும் வரும்போது அதை ஜெயித்தவனாக இருந்தபடியினால், சவுலின் காரியத்திலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினால் கர்த்தர் அவனை காப்பாற்றி, கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் அவனை ஒரு ராஜாவாக தூக்கி நிறுத்தி வைத்தது. அது மாத்திரமல்ல, தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் தேவன் தாவீதின் சிங்காசனத்தை உயர்த்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நேரங்களிலே பல பாடுகளின் வழியாய் சொல்லும் போது, கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என்று எத்தனையோ முறை கேட்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்மோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அதற்கு அவர்கள் அதாவது பலியிட போகும்போது சாமுவேல் ஜனங்கள் சவுல் கேட்பான், அப்போ இங்கதான் இருக்கிறாரு சாமுவேல், இங்க எங்க இருக்கிறாருன்னு கேட்கும்போது, ஞானதரிசிக்காரன் நான் தான், நீ என் மேடையும் ஏறிப்போ, இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும், நாளைக்கு காலமே நான் உன் இதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் சொல்லுவேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக சொன்னான். அந்த ஆலயத்தில் அவன் வளரும் போது சிறு பிள்ளையாண்டான் தான். சிறு வயதிலிருந்து ஏலி பிள்ளைகளோடு இருந்தாலும் அவன் பிள்ளைகளுடைய காரியங்கள் அவனுக்கு ஒட்டவில்லை. கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருந்தார். அப்படி வேறு பிரித்து வைத்திருந்ததுனால தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் வெளிப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக நீதி உள்ள நியாயாதிபதியாய் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிஸ்டர் 2ஆம் அதிகாரம் 16 16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினார், இப்படி கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் மேய்ப்பர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, மேய்ப்பர்கள் புறப்பட்டு சென்று தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எவ்வளவாய் அந்த ஏரோது ராஜா இந்த ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி கேட்கும் போது அவனால அந்த காரியத்தை, இன்னொரு ராஜாவா என்னோட இடத்துலன்னு சொல்லி 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்தால் கூட என் தேவன் தம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற போதுமானவரா இருக்கிறார். அதே போல மோசே இந்த உலகத்திலே பிறந்த போது கர்த்தர் அவனை கொண்டு ஒரு இரட்சகனாய் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட்டார். ஆனாலும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் யாரு கொல்லணும்னு சொன்னாங்களோ அந்த வீட்டிலே
மோசே வளரும்படி கர்த்தருடைய அனாதி திட்டம் தீர்மானம். அங்க வேற எங்கேயாவது எப்படியே குழந்தை வளர்ந்தாதானே உனக்கு பிரச்சனை. உன் வீட்டிலே வளர்ந்தா கர்த்தர் அருமையா அந்த பார்வோனின் குமாரத்தையே அந்த குழந்தை யோசேப்பை வளர்த்து எடுத்து சகல சாஸ்திரங்களிலும் கல்வியிலும் அவனை பழக்குவித்து பயிற்றுவித்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கும்படி கர்த்தர் அவனுக்கு காரியங்களை செய்தார். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல அட்வைஸ். எந்த சூழ்நிலைமையிலும் யார் என்ன சொன்னாலும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும். கேளுங்க, பொறுமையா பதில் சொல்லுங்க. கோபிக்கிறதுக்கு தாமதம். அந்த கோபங்கிறது ரொம்ப போல் பண்ண வேண்டிய ஒரு காரியம். அந்த கோபத்தின் நிமித்தம் வாயில வருகிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கிறதா இருந்தா கர்த்தர் நாமம் அந்த இடத்துல தூஷிக்கப்படும். அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாந்தத்தோடு இணக்கத்தோடும் ஞானமாய் கேட்கிற வார்த்தைகளுக்கு நம்ம பதில் கொடுக்க வேணும். ஏசாயா 58:8 ஆண்டவர் சொல்றாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆபகூக்கு 2:3. கர்த்தருடைய அநேக நேரங்கள்ல நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் உடனே நமக்கு கிடைக்கலன்னா, ஐயோ இயேசப்பா, என்ன ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் ஆனா சொல்றோம். ஆனாலும் இயேசப்பா என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம பொறுமையாய் இருந்து கர்த்தரிடத்துல இருந்து தாமதித்தாலும், அப்பா நீங்க எனக்கு நல்ல பதில கொடுப்பீங்கன்னு நான் பொறுமையா காத்திருக்கிறேன்னு என்று சொல்லி அவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். வெளிப்படுத்தல் 22:7. கர்த்தருடைய வருகை இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நம்ம தீவட்டிகளிலே எண்ணெய் குறைந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிப்பு ஜெபத்தை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எதற்காக நாம் எப்படியாயிலும் அவருடைய வருகையிலே ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய், மத்திய ஆகாய விருந்துக்கு தகுதிப்படுத்தப்பட்டவர்களாய், நம்முடைய தீவட்டிகளிலே எண்ணெயை கொண்டவர்களாய் காணப்படும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்மை நிறுத்தி நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறியும் போது தேவனுடைய வல்லமை நமக்குள் வெளிப்படும். தீர்க்க தரிசன ஆவி நமக்குள் கிரியை செய்யும். அபிஷேகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நிறைந்து இருக்கும் போது நீச்சல் ஆழத்துக்குள் கொண்டு செல்ல கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கேர்லெஸ்ஸா எடுக்காதபடிக்கு தீவிரமாய் சீக்கிரமாய் நமக்குள் நடப்பிக்கிற தேவனை சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. அடிக்கடி அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு சகோதரி.
அப்பா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்பா. அப்போ அவன் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ என்ன அர்த்தம்னா அப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி எத்தனை பேர் நம்ம கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருக்குள்ளாக நம்மை புதுப்பித்துக் கொண்டு என்னை குறையாதபடி பார்த்து அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் நீச்சல் ஆழத்துக்குள் அழைத்து செல்லுகிற தேவன் நம்ம விரும்புகிறோம். ஆனா நம்மளை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போடுகிறவர் கர்த்தர். அவரால் மட்டும்தான் நம்மளை நீச்சல் ஆழத்துக்குள் கொண்டு செல்ல முடியும். அதை அனுபவிக்க வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். நடத்தி செல்லுகிறவர் அவர். அவருடைய கருத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மேலான பாக்கியத்தினாலும் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி தேசம் அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தைக்கு அப்பா நாங்க இருக்கிறோம் டாடி, எங்களை கொண்டு போங்க, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், அவருடைய உள்ளத்தை அறிந்தவர்களாய் இருதயத்தின் பாரத்தை நம்ம அறியணும். அப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவர்களாய் எப்பொழுதும் நம்ம சிந்தை ஆண்டவருடைய சிந்தையோடு நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அவருடைய ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்க சித்த வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே எங்க குடும்பத்திலே எனக்குள் உங்க சித்தம் செய்யப்படட்டும் அப்பா என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம் வாயிலே இருதயத்திலே உச்சரிக்கப்பட வேண்டும். கர்த்தரோடு நெருங்கி சேருவதற்கு எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ அது போல நாமும் ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு இந்த ஜெபமும் அதிக முக்கியம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. யாப்பேஸ் இப்படியாய் வேண்டிக் கொண்டான், துக்கத்தின் மகனாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படிப்பட்ட வேண்டுதல் தீங்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வருது. எப்படின்னா சாத்தான் ரெடியா இருக்கான். என்னத்தை கொண்டு போட்டு இவளை டைவர்ட் பண்ணலாம், என்னத்தை கொண்டு போட்டா இவங்க கொஞ்சம் வெளியே வருவாங்க, போட்டுக்கிட்டே இருக்கான், கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் தகர்த்து போட என் கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். என் மகாராஜா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அடிக்கணும் சொப்பனம் சொல்லுவான். வீட்டு முன்னாடி அப்போ இப்ப அந்த மரங்கள் எல்லாம் இல்ல, ஒரு புளிய மரம் உண்டு. அம்மா அங்க இருந்து கருப்பு கலர்ல தூக்கி தூக்கி எறியறாங்க, ஆனா ஒண்ணும் நம்ம வீட்டுக்கிட்ட வரல, பாதியிலே விழுந்துருது. இத அடிக்கடி சொல்லுவான். அப்போ நீ எந்தையாவது யோசிச்சுட்டு படுத்திருப்படா அந்த மாதிரி. ஆனாலும் பிற்காலங்களிலே அந்த சொப்பனங்களை நான் நினைவு கூர்றேன். அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எய்யப்பட்டு கொண்டே இருந்தாலும் நம்ம அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு அவரோடு உறவாடி கொண்டே இருக்கும்போது அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கிட்ட வராது, வர முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும், ஆனாலும் என் தேவன் அதை தவிர்த்து போட போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மனரமயமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்வது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை போதுமானவராய் கரம் பிடித்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீங்க பேசி இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. உடைய மகிமை நிறைந்த பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா.
சர்வ வல்லவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த எஸ்தர் ஜெப குழுவுக்காக நன்றி ஆண்டவரே. மகள் செல்வி ஜோயலுக்காக நன்றி. மகள் எடுத்து செய்கிறதான இந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. அநேகருக்கு காயம் கட்டுகிற ஊழியம் ஆண்டவரே. அப்பா, அநேகருக்கு போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் வியாதிகளிலும் வேண்டுதனைகளிலும் கண்ணீர்களிலும் கவலைகளிலும் வெளியே கொண்டு வருகிற ஊழியம் அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் மகளை வல்லமையாய் கருணையில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியின் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்புங்க டாடி. இன்னும் கிருபைகளினால் முடிசூட்டுங்கப்பா. மகளுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற எல்லா அக்கினியாஸ்திரங்கள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மகளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரின் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்ல பாதுகாவலானா எஜமானா இருந்து பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. விசேஷித்த ஞானத்தை ஞாபகத்தையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதான் நமக்கு ஸ்தோத்திரம். இணைப்பிலே வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா. ஜெய் சிஸ்டர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா, வடிக்கிறதான கண்ணீருக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கிரேஸ் மனோரி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் பலப்படுத்துங்க. சுகம் கொடுங்க டாடி. கண்களிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடுத்த பிள்ளைகளுக்காக 2 பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யாவோட திருமண காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் டாடி. நீங்க பொறுப்படுத்து பிள்ளைக்கு நடத்தி கொடுங்கப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. ரேணுகாஸ்டர்காய் ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதிங்க. கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்க டாடி. தேவைகளை சந்திங்க டாடி. தேவைகளை சந்திங்க டாடி. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா. சகோதரனுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. உங்களால மட்டும்தான் முடியும் டாடி. உங்களால மட்டும்தான் முடியும் அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனே. அப்பா, மகளுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஆண்டவரே சத்துவத்தை பெருக பண்ணி தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அனீஷ்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க டாடி. கரம் பிடித்து வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மாம் என்றும் மாமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி. குளோரிஸ்டக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க டாடி. முழு குடும்பத்தையும் சட்டைகளை மறைவுக்கு கண்மலை வெடிப்புக்கு காயப்பட்ட கரங்களுக்கு சிலுவை நிழலுக்கு அர்ப்பணிக்கிற மாண்டவுடைய வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி விரோதமாய் வைக்கப்படுகிற மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க டாடி. கால்கள் மான் கால்கள் கொத்து கால்களை கொடுத்து பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா 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 உம்முடைய வல்லமுள்ள கரம் மகளை தாங்கி தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஜெசி மக்களை சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க டாடி. அப்பா, ஜெசினாவுக்காய் ஸ்தோத்திரம் டாடி ஸ்தோத்திரம் டாடி. அவங்க 3 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. வலக்கரம் பிடித்து தாங்கி வழி நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துக்கிறோம். கிருபாராணி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்க. ஜெபத்திற்கு பதில் கொடுங்க டாடி. அப்பா, இன்னும் அதிகமான ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட, ஓ தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்பப்பட முத்துலட்சுமிக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க டாடி. ஆசீர்வதிங்க டாடி. சந்திங்க. கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இன்னும் அதிகமாய் உமக்குள் செயல்பட கிருபத்தாங்கப்பா. செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சந்தித்து ரட்சித்து பலப்படுத்தி தாங்கி நடத்த முடியாயிற்று. இருக்கிற சரீர பலவீனங்கள் மாற எல்லாம் பேக் பெயின் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஆண்டவரை. உம்மால் மாத்திரம் முடியும் அப்பா. உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. என் இயேசுவால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஷாலினிக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க. மகளை கொண்டு கத்தர் பலத்த காரியங்களை செய்யும்படி அவள் பாடுகிற பாடல் ஆண்டவரே கத்தர் நல்ல குரல் வளம் நல்ல ஆண்டவரே மெசேஜ் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே கத்தர் மகளை உயர்த்தி வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இன்னும் அதிகமான ஆவியின் வரங்களினால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் மகளை நிரப்பி
வல்லமையாய் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நான் தான் சுசி அகஸ்டின் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க டாடி. எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைகள் வெளியூர்ல இருந்தாலும் தேவனுடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வினோலியா சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளை கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நீதியின் வலது கரம் கொண்டு தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவைகளோடு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, நாதான் உண்டு அப்பா. ஆவியானவரே, ஷாலினி அப்பா ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய கடன் பாரத்தை எல்லாம் மாற்றி போட்டு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்துல நல்ல சுகப்பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்கப்பா. ஆர்டிஸ்டுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கவிதாக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க. உங்களால மட்டும்தான் ஆண்டவரே பிள்ளைகளை தூக்கி சுமந்து தப்புவித்து காத்து ஆண்டவரே உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீதாஸ்டருக்காய் லதாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அஞ்சுகரனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவரே, பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சங்கமித்ராக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. டாக்டர் புனிதாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வல்லமை மகளை தொட்டு பலப்படுத்தி தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் டாடி. அப்பா, ஷர்மிளாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேகனாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நிறைந்து தீர்க்க தரிசன வசனத்தோடு வார்த்தைகளோடு ஆண்டவரே கடந்து செல்ல என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே அப்பா அற்புத தேவன் தாமே உடனே பதில் கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இணைப்பிலே வரக்கூடிய 216 ஆண்டவரே சகோதரிகளையும் கத்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஈஸ்வரிக்காக ஜெபிக்கிறேன் டாடி. உடைய வல்லமுள்ள கரம் தொடட்டும் அப்பா. ஷீலாவுக்காய் ஜெபிக்கிறோம், சோஃபிக்காய் ஜெபிக்கிறான், அனிதாவுக்காய் ஜெபிக்கிறான், சுதா டேனியலுக்காய் ஜெபிக்கிறான். பிள்ளைகளை ஆண்டவரே கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்பா, எவ்வளவாய் பிள்ளைகளுடைய உள்ளம் உடைந்து இருக்கிறது. நான் ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க ஆண்டவரே காயத்திற்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து ஆண்டவரே பிள்ளைகளை வலது கரம் கொண்டு தாங்கி நடத்தி அப்பா பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பேர் சொல்லாத ஒவ்வொரு சகோதரனுடைய கரத்துல அர்ப்பணிக்கிற சவுந்தராக்காய் ஸ்தோத்திரம், தங்கமணி சிஸ்டர்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திலக சிஸ்டர்காய் ஸ்தோத்திரம். அந்த 3/4 சவரன் தோடு கிடைச்சதா என்னன்னு தெரியல டாடி. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே தேடி எடுத்து கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்த 3 to 4 பிரேயர் இணைப்பிலே வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நீதியின் வலது கரம் கொண்டு தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. பாரதி அம்மாவுக்கு இன்னும் விசேஷித்த கிருபைகளை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை மகள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மாலன்றி விடுதலை இல்லை, உம்மாலன்றி ரட்சிப்பு இல்லப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் என்ன தேவையோடு வேதனையோடு இந்த பிரேயர்ல கனெக்ட் பண்ண முடியாம தவிக்கிறாங்களோ அப்பா, ரோஸ்லின் வசந்தகுமாரிக்காய் ஜெபிக்கிறேன் டாடி. அந்த ஸ்டாலின் பிரதர்காய் ஜெபிக்கிறேன் டாடி. ஜெயக்குமாருக்காய் ஜெபிக்கிறேன் டாடி. உடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகளை தொட்டு விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற தாவே. வசந்திக்காய் ஜெபிக்கிறேன் டாடி. பியூலாக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. வசந்தி சுப்பிரமணியனுக்காய் ஜெபிக்கிறேன் டாடி. பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க. கட்டுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நீங்கட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் உடையட்டும், கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும் அப்பா. மறைவான கண்ணிகள் ஆண்டவரே விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து உடைய வருகைக்கென்று நீங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் உயர்ந்து இருக்கட்டும். தேவனே, வானங்களுக்கு மேலாக நீங்க உயர்ந்துருங்க டாடி. உங்க மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. எந்தெந்த இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்தந்த இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. தபிக்கப்பட்ட சத்துரு வெட்டப்பட்டு போகட்டும். நாமத்தில்